வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த சேனலில் ஸ்போக்கன் இங்கிலீஷ் லெசன்ஸ் பார்த்து வரோம். ஆல்ரெடி பேசிக்ஸ் டென்சஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்கிற ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் கான்வர்சேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் பிகின் டுடேஸ் கிளாஸ். ஃபர்ஸ்ட், சுபா, டு யூ ப்ளே ஸ்போர்ட்ஸ்? நீங்கள் ஸ்போர்ட்ஸ் விளையாடுவீங்களான்னு கேட்குறாங்க. ஷீலா ஆன்சர் பண்ணுறாங்க, எஸ் ஐ ப்ளே டென்னிஸ். டு யூ ப்ளே ஸ்போர்ட்ஸ்? நீங்கள் ஸ்போர்ட்ஸ் விளையாடுவீங்களான்னு கேட்குறாங்க. டு யூ ப்ளே ஸ்போர்ட்ஸ்? எஸ் ஐ ப்ளே டென்னிஸ். டு யூ ப்ளே ஸ்போர்ட்ஸ்? சுபா ஆன்சர் பண்ணுறாங்க, நோ ஐ டோன்ட் ப்ளே ஸ்போர்ட்ஸ் பட் ஐ எக்ஸசைஸ் எ லாட். நோ ஐ டோன்ட் ப்ளே ஸ்போர்ட்ஸ் பட் ஐ எக்ஸசைஸ் எ லாட். இதில் ஐ டூ எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஷீலா கேட்குறாங்க, ஹோ வாட் டு யூ டூ? நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு கேட்போம் இல்லைங்களா, அதுக்கு வாட் டு யூ டூ, என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட், சுபா ஆன்சர் பண்ணுறாங்க, ஐ ஸ்விம், ஐ ரன் அண்ட் ஐ டூ யோகா. அண்ட் நெக்ஸ்ட், ஷீலா, யூ டூ எ லாட். நீங்கள் நிறையா பண்ணுறீங்க எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், சுபா கேட்குறாங்க, டு யூ குக் மச்? நீங்கள் அதிகம் சமைப்பீங்களான்னு கேட்குறாங்க. ஷீலா ஆன்சர் பண்ணுறாங்க, நோ பட் ஐ குக் பிரேக்ஃபாஸ்ட் எவ்ரிடே. தினமும் பிரேக்ஃபாஸ்ட் சமைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டு யூ குக் மச்? நோ பட் ஐ குக் பிரேக்ஃபாஸ்ட் எவ்ரிடே. சுபா கேட்குறாங்க, வாட் டு யூ மேக்? என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா, அதுக்கு வாட் டு யூ மேக் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் கேட்டுக்கலாம். ஷீலா ஆன்சர் பண்ணுறாங்க, ஐ மேக் இட்லி ஆர் தோசா. டு யூ குக்? நீங்கள் குக் பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க. நான் இட்லி இல்லைன்னா தோசை பண்ணுவேன். நீங்கள் குக் பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க. வாட் டு யூ மேக்? ஐ மேக் இட்லி ஆர் தோசா. டு யூ குக்? நெக்ஸ்ட், சுபா சொல்கிறாங்க, நாட் பிரேக்ஃபாஸ்ட், ஐ ஈட் அட் ஆஃபீஸ். நான் பிரேக்ஃபாஸ்ட்டு சமைக்க மாட்டேன், நான் ஆஃபீஸில் சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர் டு யூ ஈட்? எங்கே சாப்பிடுவீங்கன்னு கேட்குறாங்க. டு யூ ஈட்னா சாப்பிட்டீங்களான்னு மீனிங் தரும். இதுலேயே WH வேர்ட்ஸ் ஆட் பண்ணுறதுனால வேர் டு யூ ஈட், நீங்கள் எங்கே சாப்பிடுவீங்க, இந்த மீனிங் வரும். ஆல்ரெடி WH வேர்ட் யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் மேக் பண்ணுறதுன்னு நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்தோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுறேன், பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட், ஐ பை எ பார்சல் அட் த பேக்கரி அண்ட் ஈட் இட் அட் ஆஃபீஸ். நான் பேக்கரியில் பார்சல் வாங்கி ஆஃபீஸில் போய் சாப்பிட்டுப்பேன்னு சுபா சொல்கிறாங்க. டு யூ ஹேவ் எனி பெட்ஸ்? உங்ககிட்ட ஏதாவது பெட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட், சுபா ஆன்சர் பண்ணுறாங்க, எஸ் ஐ ஹேவ் எ டாக். அண்ட் யூ? உங்ககிட்ட ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. ஐ ஹேவ் எ டாக் அண்ட் கேட். என்கிட்ட டாக் அண்ட் கேட் இருக்குன்னு சொல்கிறாங்க ஷீலா. சுபா கேட்குறாங்க, டு தே ஸ்டே இன்சைட்? வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குறீங்களான்னு கேட்போம் இல்லைங்களா, அதுக்கு டு தே ஸ்டே இன்சைட் அப்படின்னு கேட்கலாம். ஷீலா ஆன்சர் பண்ணுறாங்க, எஸ் பட் ஐ டேக் மை டாக் ஃபார் எ வாக் எவ்ரிடே. நான் தினமும் என்னுடைய டாகை வாக் கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. டு தே ஸ்டே இன்சைட்? எஸ் பட் ஐ டேக் மை டாக் ஃபார் எ வாக் எவ்ரி டே. நெக்ஸ்ட், சுபா ஆன்சர் பண்ணுறாங்க, மீ டூ, நானும் தான். ஐ வாக் மை டாக் இன் த பார்க். ஷீலா கேட்குறாங்க. நெக்ஸ்ட், வென் டு யூ கெட் அப்? நீங்கள் எப்போ எழுந்திருப்பீங்கன்னு கேட்போம் இல்லைங்களா, அதுக்கு வென் டு யூ கெட் அப், இந்த கொஸ்டின் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், சுபா ஆன்சர் பண்ணுறாங்க, ஐ கெட் அப் அட் 6 எவ்ரி டே அண்ட் யூ? நான் டெய்லியும் 6 o'clock எழுந்திரிச்சிருவேன், நீங்கள் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. ஐ கெட் அப் அட் 7:30. ஐ லைக் டு ஸ்லீப். எனக்கு தூங்குறதுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், சுபா கேட்குறாங்க, அண்ட் வென் டு யூ கோ டு பெட்? நீங்கள் எப்போ தூங்க போவீங்கன்னு கேட்குறதுக்கு வென் டு யூ கோ டு பெட் இல்லைன்னா வென் டு யூ கோ டு ஸ்லீப் கேட்டுக்கலாம். I go to bed at 10 and you? I go to bed at 10 but then I read and I fall asleep by 12 o'clock. நான் 12 o'clock தூங்கிடுவேன். 10 o'clock பெட்டுக்கு போவேன், அப்புறம் படிப்பேன் கொஞ்ச நேரம், 12 o'clock ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஷீலா ஆன்சர் பண்ணுறாங்க, ஹோ தட்ஸ் எ லேட். அது லேட் தான் சொல்கிறாங்க. தட்ஸ் இட் ஃபார் டுடே. உங்களோட சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுட்டு சென்டென்சஸ் அண்ட் கொஸ்டின் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக கண்டிப்பாக பேச முடியும்.
If you find this video useful, and then subscribe our channel. If you have any doubts, mention in the comment section. I meet you in the next video with another interesting topic. Thank you.